எடப்பாடி பழனிசாமி பொம்பளை காலில் விழுந்து பதவி வாங்கின புறம்போக்கு எடப்பாடி பழனிசாமி, நீ எல்லாம் இன்னைக்கு ஒரு தலைவம்னு சொல்லுத, என்னமோ காலில் விழலைன்னு சொல்லுத. இந்த சொறி நாய் எடப்பாடி பழனிசாமி, நீ துரோகி பழனிசாமின்னு உன்னை எச்சரிக்கிறேன். நீ தமிழகத்தில் முதல்வர் ஆயிரலாம்னு மட்டும் நீ இல்லை உங்கள் ஒப்பம் வந்தாலும் முடியாதுன்னு சொல்லி உன்னை எச்சரிக்கிறேன். நீ என் மேலே எந்த மயிர் வழக்க போட்டாலும் சரி, அதை சந்திக்க நான் தயாராக இருக்கேன். வருகின்ற தேர்தலில் தூத்துக்குடியில் சமுநாதனை எதிர்த்து அவனை தோற்கடிக்க வைப்பேன். சமுநாதன் அமைச்சர் பதவி இல்லை, எம்எல்ஏ பதவியில் உட்கார முடியாது. எடப்பாடி பழனிசாமி, உன்னை எல்லாம் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நீ எனக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது. புரட்சி தலைவி அம்மையார் அவருடைய ஆட்சி அல்ல இது. தேகத்தலைவி சின்னம்மா அம்மையார் காலில் விழுந்து தவக்கா உருண்டு போன எடப்பாடி பழனிசாமி, ஊரறிய உலகம் அறிய தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த ஒரு சொறிநாய் எடப்பாடி பழனிசாமி என்பதை எல்லாருக்கும் தெரியும். உன்னை எல்லாம் பயந்து நாம் பேசுவதற்கு ஒரு கோலை அல்ல. இல்லை, நீ எதையும் பெரிய நாணி என்பதை நீ தான் நினைத்து கொள்ள வேண்டும். உன்னை நினைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஒரு முட்டாள் அல்ல. வன்மையாக எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து, இந்த முறை உன்னுடைய கட்சி முக்கால்வாசி அழிந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி சொறி பழனிசாமி என்று எச்சரித்து கொண்டு, தூத்துக்குடி தொகுதி போட்டியிடுகின்ற புன்னதிக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.